இந்தியாவின் பாரம்பரிய பானமாக கோலி சோடாவிற்கு அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய வளைகுடா நாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பன்னாட்டு குளிர்பானங்களின் வருகையால் பாரம்பரியமிக்க கோலி சோடாவின் தேவை குறைந்து அதன் சந்தை கிட்டத்தட்ட மறைந்தே போனது. சமீபத்திய ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கோலி சோடாவிற்கு உள்நாட்டில் மீண்டும் சந்தை உருவானது. இந்நிலையில் தற்போதைய அதே கோலி சோடா கோலி பாப் சோடா என்ற பெயரில் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பியா வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. சோதனை அடிப்படையில் இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நிலையில் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி APETA எனப்படும் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சர்வதேச சந்தையில் கோலி பாப் சோடாவை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தது. பேர் எக்ஸ்போர்ட் இந்தியாவுடன் இணைந்து வளைகுடா நாடுகளில் உள்ள லூலு ஹேபர் மார்க்கெட்டில் ஏற்றுமதி செய்யப்பட்ட கோலி பாப் சோடாவிற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதேபோல் பிரிட்டனில் கோலி பாப் சோடா கலாச்சார அடையாளமாக மாறி வருகிறது. பாரம்பரிய இந்திய பானத்தை புதுமையான பெயரில் கொண்டு வந்திருப்பது அங்குள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கோலி சோடா மட்டுமின்றி மிசோரமில் இருந்து ஆத்ரியம் மலர்கள் சிங்கப்பூருக்கும் புவிசார் குறியீடு பெற்ற முசாபர் நகர் வெள்ளத்துக்கு பங்களாதேஷிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக APETA தெரிவித்துள்ளது.